இன்று காலையில் தென்காசி மாவட்டம் இடைகால் அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் அதே இடத்தில் இறந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமுற்று தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதை கேள்விப்பட்ட நான் இன்று தென்காசி அரசு மருத்துவமனைக்கு வருகை புரிந்து காயமற்றவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி, அதேபோல அதில் உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விபத்து தன்னிச்சையாக எதேச்சையாக நடந்தது கிடையாது. 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே முந்தி செல்வது அல்லது விரைந்து சென்று அரசு பேருந்துகளுக்கு போட்டியாக ஆட்களை ஏற்றுவது என்ற அந்த போட்டி மனப்பான்மையோடு 2 பேருந்துகளுமே போட்டி போட்டுக்கொண்டு எதிரெதிரே சென்றதனுடைய விளைவுதான் இந்த விபத்து ஏற்பட்டது. தென்காசியிலிருந்து ராஜபாளையம் மற்றும் திருவத்தூர் செல்லக்கூடிய அந்த பாதையில் இதுபோன்று தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்லுவது இதுபோன்று பயணிகளுக்கு வெறும் அச்சுறுத்தல் மட்டுமல்ல, சாலையில் செல்லக்கூடியவர்களுக்கும் பிற வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது விளங்குகிறது. முதல்ல இந்த போற விபத்தின் காரணமாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு குறைந்தது 15 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும். அதேபோல பலருக்கு தலையில் பலத்த காயம் பெற்றிருக்கிறது, பலருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருக்குமே உயரிய சிகிச்சை இங்கே தென்காசி மருத்துவமனையில் வழங்க வேண்டும் அல்லது மதுரை அல்லது திருநெல்வேலி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவர்கள் அனைவருக்குமே பரிபூர்ணமாக குணமாகின்ற வரையிலும் அரசே இதுக்கு முழு செலவை ஏற்றுக்கொள்ளணும். நான் இங்கே பார்வையிட்ட போது சில பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் எக்ஸ்ரே எடுப்பதற்கும் ஸ்கேன் எடுப்பதற்கு கூட 500 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னதாக கேள்விப்படுகிறேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எந்த இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடையும் எக்ஸ்ரே எடுப்பதற்கு ஸ்கேன் எடுப்பதற்கு அல்லது வேறு எந்த சிகிச்சைக்கும் எந்த விதமான கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்கள் பல பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்குது, கை முறிவு ஏற்பட்டிருக்கு, தலையில பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அனைவருக்குமே அவர்களுக்கு 5 லட்சம் குறைவில்லாமல் நஷ்டஈடு இந்த அரசு வழங்கணும். முதல்ல வருங்காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் இந்த பகுதியில் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனியார் பேருந்துகளுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எனக்கு முக்கியமான வேண்டுகோளாகும். இந்த விபத்து டைமில் உயர் சிகிச்சை திருநெல்வேலி ஜிஹெச் தான் ரெஃபர் பண்றாங்க. இப்போ இங்கிருந்து 60 பேருக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ தென்காசி மாவட்டம் மாதிரி 3-4 வருஷம் ஆச்சு. இல்லை, இப்போ நாம அதாவது இது ஒரு மாவட்ட மருத்துவமனை, இது தென்காசி மாவட்ட தனியாக செயல்படுகிறது. இங்கே எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள். இப்பொழுது இங்க இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்றப்படணும். முதல்ல இங்க விபத்துக்கு சிக்குண்டவர்கள் தலையில பல பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அல்லது கூடுதல் சிகிச்சை தேவைப்படுகின்ற பொழுது இங்கே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க முடியாது. எனவே அவர்கள் திருநெல்வேலி அனுப்பலாம் அல்லது மதுரை அனுப்பலாம். அது எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே அவர்கள் பரிந்துரை செய்யப்படணும். ஆனால் இங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடியது அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி தென்காசி மாவட்டம். சுற்றி ஆலங்குளம் இருக்குது, புளியங்குடி இருக்குது, அதே போல சங்கரங்கோயில் உள்ளிட்ட பல பகுதிகள் வழிநடுக மக்கள் எல்லா ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வாழ்கிறார்கள். எனவே தென்காசி மாவட்டத்திலையும் எல்லா விதமான வசதிகள், எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, அதே போல அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு இங்க எல்லா அறுவை சிகிச்சை அரங்குகளும் இங்கே கொண்டு வரப்படணுங்கிறதும் இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்.